ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சண்டே ஸ்பெஷலாக ஒரு எக்ஸ்போக்கு கிளம்பிட்டோம். ரெடியான்னு கேட்டால் ரெடி அப்படின்னு 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. அந்தியூரில் ஆரோ மஹால் அங்கே தான் வந்து இந்த குட்டீஸ்க்கான கேம்ஸ்லாம் போட்டு அவதாரில் அந்த 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு எக்ஸ்போ. அது போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். 25 வரைக்கும் இருக்குது. இனிமேல் போகணும்னு நினைக்கிறவங்களும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன ஒரு கிளம்பியாச்சு. ஒரே குஷி தான். ஒரு ஈவினிங் வந்து 6:30 காட்ட கிளம்புனோம். அங்கே ஒரு 10 வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 9:30 கிளம்பிட்டோம். போனோம். நல்ல கூட்டம்தான். நல்ல கூட்டம். கிளம்பிட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு வந்துட்டு பெரியவங்களுக்கு 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. குட்டீஸ்க்கு வந்து ஃப்ரீ தான். நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். அது 200 காலியா எப்படியோ உள்ளே போய் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுதான் மெயின்னு. கேம்ஸை விட ஸ்டால் தான் அதிகமாக இருந்தது. ஃபஸ்ட்டு காரு, ஸ்கூட்டி, ஃப்ரிட்ஜு, எல்லாமே அந்த மாதிரி கிளாத்திங் ஸ்டாலு, ஆக்சசரிஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸு, ஃபோட்டோகிராஃபி, குட்டீஸ்க்கு வந்துட்டு புக்ஸு, பென்சில், ஸ்கெட்ச் அந்த மாதிரி நிறையா. அப்புறம் சோஃபா செட்டு, பீரோ, அப்புறம் ஃபேன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. உண்மையாலுமே அது ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸ்போ தான். பயங்கரமான கூட்டம். நாங்கள் வந்துட்டு பீரோ வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான் இருந்தது. பட் பார்த்துட்டு இதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. மித்ரன் வந்துட்டு என்னடா இது எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். மேலே மண்டபம்ல லைட்டிங்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் ஆச்சரியமா. ரொம்ப உயரமான மனுஷரில் பார்க்கவே நானே டக்குன்னு பார்த்து பயந்துட்டேன். நிறைய கேம்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன சொல்லுங்கள், நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் சாப்பிட்டு கீழே போட்டு குப்பை போடாமல் வரவே மாட்டாங்க. கீழே பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. அப்புறம் ஒரு வழியாக அந்த அவதாரோட அந்த இதுக்கு வந்துட்டோம், கேமிங் செக்ஷனுக்கு. பார்க்குறக்கு கட் அவுட் எல்லாம் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்ஸும் அந்த டெக்கரேஷன்ஸும் சூப்பராக இருந்தது. சொல்லப்போனால் இந்த மாதிரி எக்ஸ்போக்கே நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒண்டர்லா போனப்போ அங்கே வந்து 3D மூவிஸில் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்தோம். இந்த மாதிரி வந்து இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். குருநாதசுவாமி கோயில் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. உண்மையாலுமே ஒரிஜினலாக நம்ம அங்கே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவன் உள்ளே வந்தது கத்த ஆரம்பிச்சிட்டான் மித்திரன். இல்லை இங்கெல்லாம் வேண்டாம், நம்ம வெளியே போகலாம், தூரியில் போய் ஆடலாம் அப்படின்ட்டு இருந்தான். அப்புறம் இதுக்குள்ளே போய் தான் வெளியே வரணும், அதுக்குள்ளே போகணும். அதனால் கன்ஃபார்மாக எல்லோரும் இதை பார்த்துட்டு தான் போகணும். இதுக்கெலாம் என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஃபீஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷோக்கும் ராட்டினத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. உள்ளே டிக்கெட்டும் எடுக்கிறோம், மறுபடியும் உள்ளே போயும் இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, அவங்களுக்கு ஒரு வருமானம் வேணும்ல, அதனால் நல்லா பார்த்தாச்சு. பார்த்துட்டு பயம் அவனுக்கு, அழகுதான் வருது அவனுக்கு. அந்த பெரிய மரம்லாம் அதே மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே போனதும் தான் காரு, அந்த ராட்டினம் மாதிரி அதில் உட்கார வச்சோம். உட்காரும்போது நல்லா தான் உட்காந்தான். அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். பார்க்க போனால் ரொம்ப பெருசாக போட்டிருந்தாங்க. இவ்வளோ பெருசுன்றது வந்துட்டு ஒரு இதுதான். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர் கேம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கார் இதில் தான் உட்கார வச்சோம். என்னென்னா இதில் இன்னொரு பையன் உட்காந்துருந்தான். அவனோட பேரும் துருவ் மித்ரன் தான். சேம் அவனும் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு உட்காந்துருப்பான், ஸ்பெக்ஸ் போட்டு பாருங்கள். ஹாப்பியாக உட்காந்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். நல்லா 2 ரவுண்டு 3 ரவுண்டு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்ததும் தான் அழுக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி போயிட்டான். இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறான் அவனும். அவனுக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது, ஆனால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. வெளியே எங்கேயும் அதிகமாக போகிறதில்ல, தோட்டத்துலேயே இருந்துட்டான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவனுக்கு புதுசு தான் பார்க்குறதே. முன்னாடி போகிறான் பாருங்க, அவன் தான் துருவ் மித்ரன். இவன் போகிறான் பாருங்க பின்னாடி. கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் போல்.
சோட்டா பீம் இது. ஃபுல்லாக இது விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று போனால் ட்ரெயின் போனால் அதுவுமே அவனுக்கு ரொம்ப பயம். நான் வரல அப்படின்னு சொல்லி கத்திட்டு தான் இருந்தான். சரி வந்ததே அவனுக்காக தான், ஒரு ஒரு 2-3 கேம்ஸாவது விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்களாக தான் கூட்டிகிட்டு போனோம். அவனுக்கு வந்து இது எல்லாமே புதுசாக இருக்குது. அதை அவன் ட்ரை பண்ணணுன்னு கூட அவன் நினைக்கல. அவனுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது, வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறான். அடிக்கடி இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போனால் தான் அவனுக்கு கொஞ்சம் பழகும்னு நினைக்கிறேன். இன்னும் 25ஆந்தேதி வரைக்கும் இருக்குது, பார்க்கலாம். இன்னொரு டைம் போக முடிஞ்சால் கூட்டிகிட்டு போகலாம். குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. நைட்டு 9 மணி 9:30 ஆனாலும் கூட்டம் குறையில வந்துட்டு இருக்காங்க. பெரியவங்க கூட வராங்க, அவங்க வந்து பார்க்குறாங்க. போய் ஏறி உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் பயம் வந்துடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துட்டான். சின்ன பையன்லாம் பிரச்சனை இல்லை. ஆள் உள்ளே வந்ததுலேருந்து ஒரு சத்தமும் வரல, சைலண்ட்டாக உட்காந்துட்டு அப்படி வியாஸு. அவன் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் இவனும் போகிறான். அவன் இதுக்கு முன்னாடி இவன் மித்திரன் கூட குருநாதசாமி கோயிலில் அந்த மாதிரி ட்ரெயின் அதெல்லாம் போனான். ஆனால் அவனுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் பட் அவன் என்ஜாய் பண்ணான், பரவாயில்ல. நிறைய குழந்தைங்க இருக்குது. ஏன்னா எல்லாமே இப்போ கூட போனோம்னா அவங்களுக்கும் டிக்கெட்டு. குழந்தைங்களோட ஒருத்தங்க வரலாம் அப்படின்றது இல்லை. குழந்தைங்கன்னா தனியாக தான் போகணும், கூட ஆள் வந்தாலும் அவங்களுக்கு டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. சரி, குழந்தைங்க வேணும்னு அவங்களுக்காக தானே கூட்டிகிட்டு போகிறோம், ஏறின்னு சொல்லி என்ஜாய் பண்ணானுங்க. பாய். அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் இந்த கோஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் ஸ்னோ இருக்கிற மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி 2 ஷோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பொம்மைலாம் இருந்தது. மிக்கி மவுஸ் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப க்யூட்டாக எல்லோரு கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனால் நார்மலாக போனவங்களுக்கே அவ்வளோ ஒரு புழுக்கமாக இருந்தது. உண்மைன்னா அதுதான். ஆனால் அவங்க அதுலேயும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றுறாங்கன்னா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வருமானம் வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை அவங்க செய்கிறாங்க. 2 உட்காந்துட்டு இருக்குது. அந்த இதுதான் கடைசி 2 தான் ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி பைக்கில் போகிறேன்னு சொன்னான். ஆனால் கொண்டு போய் உட்கார வச்சதும் வேணாம் அப்படின்ட்டான். அவங்களாம் குட்டீஸ் பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. அவங்களுக்கு பரவாயில்ல. டவுனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தோட்டத்தில் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஜாலியாக போனால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே அடுத்தது குருநாதசுவாமி கோயிலுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இங்கே போட்டாங்க, ஸ்டால் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸு, கீ செயினு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெஹந்தி போடுறது, டாட்டோஸ் போடுறது, ஃபோட்டோகிராஃபி. இது வந்து 90s கிட்ஸ் ஷாப்பு. இந்த இந்த சுத்திர மிட்டாயி, புளி ஜாமு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். இது வந்து 2 ஸ்டால் இருந்தது. இதெல்லாம் அந்த காலத்து ஃபுட்டு. இப்போ அது பார்க்கும்போது, ஸ்நாக்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. அதே மாதிரி அப்படியே இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போதுல. ஆனால் இங்கே எதுவும் வாங்கலை, இலந்த வடை மட்டும்தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் அதே வழியில் வந்தோம். சரி, ஒரு மணி நேரத்துலலாம் சுற்றிட்டு வெளியே வந்துட்டோம். இவனுங்க அதுக்கு மேலே விளையாட மாட்டேன்ட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, திரும்பி ரிட்டன் அதுக்குள்ளேயே வாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் அது வழியாக வந்தோம். ரிட்டன் வரும்போது தான் விளையாட்டு, சோஃபா மேலே ஏறிட்டு திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தான் வியாஸ். அதுதான் விளையாட்டான் அவனுக்கு. அந்த டைமில் தான் பீரோலாம் பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா அத்தையெல்லாம். எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ரேட் பரவாயில்ல தான். நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரக்குள்ளேயே ஒரு 2 சோஃபாலாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ஆன்லைன் நிறைய பார்க்குறேன், இருந்தாலும் நேரில் பார்த்து வாங்கணுன்ற போது ட்ரை பண்ணேன். ஆனால் ப்ரைஸ் வந்து 250 சொன்னாங்க. ஆனால் ஆன்லைனில் 200 தான். ஷிப்பிங் சார்ஜ் போட்டால் சரியாக போச்சு. அதனால் இங்கேயே ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் இவனுக்கு கார் வாங்காமல் வரமாட்டாங்களே, ஆளுக்கு ஒரே மாதிரி 2 வாங்கினோம். இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணால் அப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி. இதுவே 160 ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக தான் இருந்தது. ஆனால் வாங்கி தானே ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக் ஒன்று நான் எடுத்தேன். 300 தான். ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நல்ல ஸ்டிச்சிங்கு, ஓவர்லாக் கூட நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.